தாம்பரத்தில் 40 வருட பழமையான பள்ளியில் 39வது ஆண்டு விளையாட்டுப் போட்டியினை காவல் உதவி ஆணையாளர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். சிலம்பாட்டம், கராத்தே, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கோப்பைகள் வழங்கப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் உள்ள 40 வருடங்களாக இயங்கி வரும் MCC கேம்ப்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் 39வது ஆண்டு விளையாட்டு தினம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக தாம்பரம் காவல் நிலைய உதவி ஆணையாளர் எஸ். நெல்சன் கலந்து கொடியேற்றி விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடக்கி வைத்தார். பின்னர் பள்ளி மாணவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு கொடி அணிவகுப்பு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக சிலம்பாட்டம், கராத்தே, ஓட்டப்பந்தயம் விளையாட்டு மற்றும் மாணவர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். முடிவில் சிலம்பாட்டம், கராத்தே, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை பள்ளி தாளாளர் டாக்டர் G.J. மனோகர், பள்ளி முதல்வர் திருமதி சபீன் பால், துணை முதல்வர் திருமதி ஜஸ்டின் ஜபா ஆகியோர் வழங்கி சிறப்பித்தனர். Class 11, who is a zonal district level gold medalist. The point represents powerful gemstone, the emerald, jade and the peridot. Now comes the mega zonals with the vice captain. Bribani of class 11 is a state participant in handball. She has won gold in 100 meter and under 17 girls relay. Red color of Miller House evokes strong emotions and increased stamina in making athletes. We have a mixed performance. Which is a unique skill again to be performed by the gymnast. சாதனை பூக்களாய் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த அரிய காட்சியை காண ஆயிரம் கண்கள் போடுவோம். Congratulations, students. Camera. Next, moving on to the individual championship. அனைவருக்கும் வணக்கம். நான் MCC கேம்பஸ் ஸ்கூல் பிரின்சிபல் பேசுகிறேன். என் பேர் மிஸ்ஸஸ் சபைன் பால். இந்த ஸ்கூல் ஆரம்பித்து 40 வருஷம் ஆகுது. எங்கக்கிட்ட ஒரு 2000 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு 39th ஸ்போர்ட்ஸ் மீட், அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் பிள்ளைங்க ஆல்ரெடி ஸ்டேட் லெவலில் டேபிள் டென்னிஸில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. கோல்டு மெடல்ஸ், சில்வர் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் வாலிபால், ஃபுட்பால் எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. இங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அதில் நம்மளுடைய பிடி டீச்சர்ஸ் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி அவங்கள நல்லா கோச் பண்ணி ஸ்டேட் லெவல், ஜோனல் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளைங்களும் நல்லா பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. பாட புஸ்தகத்தை மாத்திரம் அவங்க படித்து அதில் மாத்திரம் மார்க் வாங்குறது இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா ஷைன் பண்ணுறாங்க. அதை தவிர எங்களுக்கு சிலம்பம், கராத்தே,
பிரமிட் ஃபார்மேஷன் எல்லாமே இன்றைக்கி நடந்துச்சு. பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு மேம் விளையாட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? எந்த அளவுலன்னா நாங்கள் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஜோனல் லெவல் மேட்சஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுனால அவங்க அதில் வெற்றி பெறுறதுனால அவங்களுக்கு கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்னால அவங்க ஹையர் ஸ்டடீஸ் அழகாக பண்ணலாம். அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால ஒழுக்கம், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈடுபாடோடு விளையாடுறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு படிப்பில் கூட அது ஹெல்ப் பண்ணுறதுன்றது நாங்கள் அதை உணர்ந்துருக்கோம். அதனால தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இந்த ஸ்கூலில் முக்கியமாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உடற்கல்வின்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எங்கள் ஸ்கூல் கரிக்குலம்.